ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோலாப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பனானா மில்க் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான். வீட்லயே எப்படி சூப்பராக செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்படி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். போதும். பேன் வச்சிருந்தேன், சூடாயிடுச்சு. பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் பிரெட்டை வந்து வச்சிருக்கேன். ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே நான் மேஷ் பண்ணி வச்சிருந்த பனானாவை அதில் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே நான் இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வந்து வச்சிருக்கேன். இதுக்கு மேலேயே நம்ம பனானாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் இன்னொரு பிரெட் ஸ்லைஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் பட்டரை வந்து தடவி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பிரெட்டை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த பக்கமும் நம்ம கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா சுண்டி வரட்டும். அந்த பிரெட்ல எல்லாமே அப்சர்வ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் இப்படி தள்ளி தள்ளி விட்டு இப்போ பாருங்க, பால் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் மில்க் பவுடரை லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தேன் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தேன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு ஆல்ரெடி பனானா இருக்குது. அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம பண்ண பனானா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.